பொங்கலோட நம்ம களக்காடு சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து நான் மண்டே போனேன் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. எப்பவும் போல நான் போனதும் நம்ம சூரியனை வந்து நமக்கு தரக்கூடிய ஜெம்ஸ் மிட்டாயை தந்துட்டாங்க. அந்த மிட்டாயையும் சாப்பிட்டுட்டே நான் என்னென்ன காய்கறி எல்லாம் வாங்கணுமோ வாங்கிட்டேன். கொஞ்சம் காய்கறி தான் வாங்கினேன், ஏன்னா எங்க அம்மா வந்து பொங்கப்பொடி கொண்டு வருவாங்க. அதனால நான் நிறைய காய்கறி எதுவுமே வாங்கல. திங்கக்கிழமை ஓரளவு பரவலாம இருந்தது, ரொம்ப இல்லை. அப்புறமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நேராக நான் ஸ்வீட் கடைக்கு போயிட்டு அங்கே வந்து செம்மையா அடுக்கி வச்சிருந்தாங்க. பார்த்தது என்னால் நிற்கவே முடியல. அதனால தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த தம்பி வந்து எப்பவுமே சொல்லுவோம், அக்கா நீங்க என்ன வீடியோல காமிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டாயிடுச்சு. அதனால இன்னைக்கு தான் அந்த தம்பி கரெக்டா நான் வீடியோ எடுக்கிற நாளைக்கு நின்னா அந்த தம்பியும் எடுத்துட்டு அப்படியே வெளியே போயாச்சு. போனா நம்மளுடைய ப்ரௌனி தான், அதையும் வாங்கிட்டு நான் கிளம்பலான்னு போயிட்டேன். கரும்பு கடை தான் நிறைய போட்டிருந்தாங்க. திங்கக்கிழமை இவ்வளவுதான் கூட்டம் இருந்தது. ஆனா செவ்வாய்க்கிழமை நேரத்தெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு சொல்லவே வேண்டாம், சரியான கூட்டம். நம்ம உள்ளே போக முடியாது. முன்னாடிலாம் கரும்புலாம் ஒவ்வொரு கட்டு வாங்குவோம், ஆனா இப்போ ஒரு கரும்பு திங்கிறதுக்கே நம்மளால முடியவே இல்லை. நாங்களாம் சண்டே வீட்டில் சரியான ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வருதுன்னா டிசம்பர் மாசமே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லார் வீடும் நம்ம ஊரே பார்க்கறதுக்கு அப்படி புதுசா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, யாருமே அந்த மாதிரி பண்ண மாதிரியே இல்லை. இப்போ அப்படியே மாறிடுச்சு. நாங்களுமே தூசி தான் தட்டணும், பெயிண்ட் அடிக்கல. ஏன்னா பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால நம்ம அடுத்த வருஷம் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். உங்க வீட்டில் எல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சா, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.